மக்கள் பணி செய்யும். ஆனால் இன்றைக்கு சர்வாதிகாரியாக இருக்கின்ற அந்த பழனிசாமி அதிமுகவில் இருக்க மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருந்த இடம் தெரியாமல் ஆக்கிவிடுவோம் என்று பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். இன்னும் 7 நாட்களே மக்களவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் என்னை வீழ்த்துவதற்காக எடப்பாடி பழனிசாமி நேரடியாக மோதாமல் மறைமுகமாக ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்பாளராக அறிவித்து மேலும் அவர்களுக்கு சின்னமும் ஒதுக்கப்பட்டு அவர்களது பிரச்சாரத்திற்கான பணத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அனைத்தையும் அதிமுகவின் தொண்டர்கள் முறியடிப்பார்கள் என்றும் எனக்கு பக்கபலமாக அதிமுகவின் தொண்டர்களும் ராமநாதபுரம் மக்களும் இருக்கிறார்கள் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார். பல தந்திரத்தை எடப்பாடி செஞ்சாலும் அதை அனைத்தையும் நாங்கள் வீழ்த்துவோம் என்றும் ஓபிஎஸ் கூறியுள்ளார். ஏனென்றால் இத்தனை ஆண்டுகளாக அதிமுகவில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் என் மீது அதிக அளவு நம்பிக்கை வைத்திருந்தார் என்றும் அதை சுக்குநூறாக எடப்பாடி பழனிசாமி என்னை முறியடிப்பதற்கு பல சதித்திட்டத்தை செய்து என் மீது அவப்பெயரை சுமர்த்தினான் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பன்னீர்செல்வம் அவர்கள் பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். தற்பொழுது மாவட்ட செயலாளர்களும் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக திரும்பியிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களும் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரச்சாரத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நாட்கள் செல்ல செல்ல அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எடப்பாடி பழனிசாமியை விட்டுவிட்டு ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரிவிப்பது மேலும் ஒரு சிக்கலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தல் முடிவின் பொழுது எடப்பாடி பழனிசாமி இருந்த இடம் தெரியாமல் நாங்கள் ஆக்குவோம் என்றும் மேலும் அவர் செய்த ஊழலும் டெண்டர் ஊழல் முறைகேடும் கொடநாடு சம்பவமும் அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறைக்கு செல்வார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியின் பொழுதுதான் கொடநாடு சம்பவம் நடைபெற்றது என்றும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது பல சொத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அபகரித்தான் என்றும் அப்பொழுது ஆட்சி கவிழக்கூடாது என்பதற்காகவும் நான் பொறுமையாக இருந்தேன் என்றும் மேலும் நான் உண்மையை கூறினாலும் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி அதை சுக்குநூறாக பொய் சாட்சியை கொண்டு அதை முறியடித்திருப்பான் எடப்பாடி என்றும் கூறியுள்ளார். தற்பொழுது மக்களவை தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவேன், அதிமுகவில் இருந்து ஓட வைப்பேன் என்று ஓபிஎஸ் அவர்கள் பகிரங்கமான பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார். தற்பொழுது ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்திற்கு வரவுள்ளதாகவும் அண்ணாமலை அவர்கள் இன்று பிரச்சாரம் செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களது அரசியல்வாதியான ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் பெரும்பாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைவாரா அல்லது எடப்பாடி பழனிசாமியின் சூழ்ச்சி வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்.